ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். நம்முடைய இந்து முன்னணி பேர் இயக்கத்தில் சகோதரர் சஞ்சய்குமார் அவர் இணைஞ்சிருக்கிறாரு. சஞ்சய்குமார் அவர்கள் திமுகவினுடைய முன்னாள் நெல்லை மாநகர இளைஞர் அணியினுடைய இலக்கிய அணியினுடைய தலைவராக இருந்தார். இப்போது நம்முடைய இந்து முன்னணி பேர் இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டிருக்கிறார். மாநகரில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்த நபர். அது மாத்திரம் இல்லை, திருநெல்வேலி மாநகரில் இருக்கக்கூடிய திமுக சார்பில் பராமரிக்கக்கூடிய ஈவேரா சிலை, அண்ணாதுரை சிலை, இந்த 2 சிலையையும் பராமரிக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பை கடந்த 7 வருஷமாக செய்து வந்தவர் நம்முடைய சகோதரர் சஞ்சய்குமார் அவர்கள். சுப வீரபாண்டியன் அவர்கள் நடத்தக்கூடிய திராவிட பள்ளி, அந்த திராவிட பள்ளியில் பயிற்சி பெற்று அதற்கான சான்றிதழ்களை பெற்றவர். அப்படிப்பட்ட திராவிட பாரம்பரியத்தில் திமுகவினுடைய அடிப்படை கொள்கை சித்தாந்தத்தில் வந்த ஒரு நபர் இன்றைக்கு இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்தில் திமுகவினுடைய ஒருதலை பட்சமான நிலைப்பாடு, அதில் மனம் வேதனைப்பட்டும், அதே போல் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தமிழனுடைய கடவுளாக இருக்கக்கூடிய தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய தைப்பூசத்திற்கு கூட தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து சொல்லாததுனாலையும் மனம் வேதனைப்பட்டு திமுக ஹிந்துவுக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிற முடிவெடுத்து இன்றைக்கு நம்முடைய இந்து முன்னணி பேர் இயக்கத்தில் இணைந்திருக்கிறார்கள். அவரை இந்து முன்னணி பேர் இயக்கத்தின் சார்பாக வருக வருகவென வரவேற்கிறோம். அதாவது திராவிட பாரம்பரியத்திலேருந்து நாங்கள் வந்திருக்கோம். திராவிட பாரம்பரியத்திலேருந்து இன்றைக்கி இந்து முன்னணிக்கு வராருன்னா அண்ணன் சொன்ன மாதிரி திருப்பரங்குன்றம் என் மனசு ரொம்ப பாதிச்சு. அது ஒரு ஜலபட்சமாக அரசாங்கம் முடிவு எடுத்திருக்காங்க. முடிவு எடுத்து அதில் ஒரு அரை மணி நேரத்தில் அனுமதி கொடுத்த அரை மணி நேரத்தில் 20,000க்கு மேலே ஆட்கள் கூடி அந்த போராட்டத்தை இது பண்ணுங்க. இது இன்றைக்கின்னு இல்லை, 1927 திருப்பரங்குன்றம் மேட்டர் நடந்துகிட்டு இருக்கு. முதல்ல காங்கிரஸ் எம்எல்ஏ சின்ன கருப்பு தேவர்னு ஒருத்தர் ஆரம்பித்து அதிலேருந்து போராடின திருப்பரங்குன்றம் இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி ஆட்சி இருந்தாங்க, இதுக்கப்புறம் ஆட்சி இருந்தாங்க, ஏன் இந்த ஆட்சியில் மட்டும் இது பண்ணுறாங்கங்கிறது தெரியல. ஒரு காரணத்துக்கான இல்லை, எனக்கு இந்து விரோதமாக ஆயிட்டு இருக்கு. அதனால் நான் இதில் விலகி திமுக இந்து விரோத கட்சியாக மாறிட்டு இருக்கு. இல்லை எல்லாம் சொல்லட்டும், அந்த திருப்பரங்குன்றதுக்கு எதுக்காண்டி இவ்வளோ தூரம் நெருக்கடி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இல்லை, இதுதான் இன்றைக்கி தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியில் இருக்கக்கூடிய மக்களினுடைய எண்ணம் இதுதான். திமுகவில் பல பேர் இன்றைக்கும் வருவதற்கு இது முதல் படி, இவர் வந்திருக்கிறது முதல் ஸ்டெப்பு. இன்னமும் பல பேர் வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அடுத்தடுத்த நிகழ்வுகள் அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இல்லை, இந்த தைப்பூச திருவிழாவில் தமிழகம் முழுவதும் பல்வேறு கோயில்களில் கோயில் அறநிலையத்துறையினுடைய பணியாளர்களால் பொதுமக்கள் பக்தர்கள் மிகப்பெரிய அளவில் வேதனைக்குள்ளாக இருக்கிறாங்க. அதனுடைய ஒரு அங்கம் தான் நீங்கள் திருச்செந்தூரில் சொன்ன அந்த வாகன காப்பகத்தில் குடிபோதையில் நடந்த சம்பவம். இது திருத்தணியாக இருக்கட்டும், பழனியாக இருக்கட்டும், அறுபடை வீடில் எந்த இடத்துலையுமே இந்த தைப்பூசத்திற்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு எந்த விதமான அடிப்படையான வசதிகள் கூட இந்த அறநிலையத்துறை செஞ்சு கொடுக்கல. லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரை போகிறாங்க. அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியோ அல்லது அவங்களுக்கு பாத யாத்திரை போகிறவங்களுக்கு ஒரு சில நிமிடங்கள் இளைப்பாறுவதற்கான வசதியோ எந்த விதமான அடிப்படை வசதி எதையுமே செய்து கொடுக்கல. பக்தர்களாக அங்கங்கே அன்னதானம் கொடுத்தாங்க. ஒரு கிளாஸ் தண்ணி கூட அறநிலையத்துறை கொடுக்கல. அன்னதானம் கொடுத்ததையும் கூட இந்த தமிழக அரசாங்கம் என்ன சொன்னிச்சு, எங்களை கேட்காம எங்கிட்ட அனுமதி வாங்காமல் உணவுத்துறையிட்ட அனுமதி வாங்காமல் அன்னதானம் கொடுக்கக்கூடாது, அப்படி கொடுத்தா நாங்கள் அபராதம் போடுவோங்கிறலாம் எவ்வளோ பெரிய அடக்குமுறையான கொடுங்கோல் அரசாங்கம். இவங்களும் அறநிலையத்துறையும் அன்னதானம் கொடுக்காது, அன்னதானம் கொடுக்குறவனையும் கொடுக்க விட மாட்டேங்கிறதுலாம் மிகப்பெரிய ஒரு இந்து விரோத செயல், இந்துக்களை ஒடுக்கக்கூடிய செயல். அதனுடைய வெளிப்பாடு தான் இது போன்ற செயல்கள் எல்லாம் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்போ யார் யாரெல்லாம் காவல்துறை போய் விசாரிச்சிருக்காங்களோ அவங்க எல்லாம் திமுகவில் ஹிந்து உணர்வோட திமுகவினுடைய எதிர் மனநிலையில் இருக்காங்கிறத காவல்துறை ஊர்ஜிதம் செய்கிறதா தான் நம்ம எண்ண வேண்டியிருக்குது. அப்போ அவ்வளோ பிரச்சனைகள் அங்கே இருக்குது, அவ்வளோ எதிர்ப்புகள் அங்கே இருக்குது, அவ்வளோ ஹிந்து உணர்வு அங்கே இருக்குது.
அவ்வளோ திமுக வந்து ஹிந்து விரோத தன்மையோடு செயல்படுங்கிற எண்ணத்தில் இத்தனை பேர் இருக்காங்கிறத காவல்துறையை பூர்ஜிதப்படுத்துதா? நாங்கள் யாருன்னே சொல்லலை. இத்தனை பேர் வீடை தேடி போயிருக்காங்கன்னா அவங்களாம் அந்த உணர்வோடு இருக்காங்கன்னு தானே அர்த்தம். காவல்துறைக்கு நன்றி. இல்லை, அது தைப்பூசத்தினுடைய அந்த திருவிழாவிற்கான விடுமுறை என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் விடப்பட்ட விடுமுறை. அதனை தொடர்ந்து தான் நடத்திட்டு இருக்கிறாங்களே ஒழிய திராவிட முன்னேற்ற கழகம் அரசு அதை கொண்டு வரல. இதுவரைக்கும் இந்துக்களினுடைய எந்த ஒரு பண்டிகைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அதனுடைய தலைவர் வாழ்த்து சொன்னது கூட கிடையாது. கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லுகிறார்கள், இஸ்லாமியர்களுடைய பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லுகிறார்கள். ஆனால் தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய தைப்பூசத்திற்கு கூட வாழ்த்து சொல்றதில்லை. அதனால தான் இன்றைக்கு பல பேர் இன்றைக்கு திமுகவில் மனம் வெதும்பி போயிருக்கிறாங்க. பல பேர் திமுகவினுடைய ஹிந்து விரோத உணர்வை பார்த்து மிகுந்த கோபத்தில் இருக்கிறாங்க. இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கிறனால பல பேர் அதை அடக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனாலும் கூட அந்த ஹிந்து உணர்வு பலருடைய மனசில் இன்றைக்கி இருக்குது. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இன்றைக்கு நம்முடைய சகோதரர் சஞ்சய்குமார் அவர்கள் இன்றைக்கு தன்னுடைய திமுகவிலிருந்து கிட்டத்தட்ட அவர் பல வருஷமாக திமுகவில் இருக்கிறாரு. திமுகவில் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களோடு அவர் இருக்கக்கூடிய படம். திமுகவில் அவர் வந்து இலக்கிய அணி தலைவராக முரசொலியிலே வந்த அறிவிப்பு, இதெல்லாமே அவர் திமுகவினுடைய நீண்ட நெடுங்காலமான பயணத்திற்கான ஆதாரங்கள். இதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், இந்து முன்னணி வந்து அரசியல் இயக்கம் கிடையாது, இந்து முன்னணியில் எந்த பதவியும் கிடையாது, எந்த எம்எல்ஏவோ எம்பியோ ஆக முடியாது. ஆனாலும் கூட ஒரு சித்தாந்த ரீதியாக இந்து உணர்வோடு வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயத்திற்காக இன்றைக்கு இந்து முன்னணி இயக்கத்திலே இணைந்திருக்கிறார். அதுவும் ஒரு திராவிட பாரம்பரியமான சித்தாந்தத்திலிருந்து விலகி வந்திருக்கிறார் என்பது எங்களுக்கெல்லாம் மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதுபோல பல பேர் இருக்கிறாங்க, இன்னும் பல பேர் வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆளுங்கட்சிங்கிறனால அவரை சில பேர் வந்து அவங்கள தடுத்து வைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக இதெல்லாம் ஒரு நாள் தமிழகம் முழுவதும் வெடித்து கிளம்பும். நீங்கள் திருப்பரங்குன்றம் பிரச்சனையில பார்த்தீங்கன்னா, திருப்பரங்குன்றத்தில் இவ்வளவு பெரிய தடைகளையும் மீறி பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒரு சில மணி நேரங்களில் அங்கே திரண்டாங்க. எப்படி திரண்டாங்கன்னா, அங்கே திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய, மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய, ஏன் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பலர் இந்த விஷயத்திற்கு ஆதரவு கொடுத்தாங்க. பல பேர் தங்க வைத்தாங்க, பல பேர் நிதி உதவி கொடுத்தாங்க, பல பேர் ஏற்பாடு செய்து கொடுத்தாங்க. எல்லோருடைய இதயத்திலும் தமிழகத்தில் இன்றைக்கு ஹிந்து உணர்வு, ஹிந்து எழுச்சி என்பது அரசியலை தாண்டி இன்றைக்கு ஏற்பட்டு இருக்கிறது. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இன்றைக்கு நம்முடைய சகோதரர் சஞ்சய்குமார் அவர்கள் இன்றைக்கு இந்து முன்னணி பேரியக்கத்தில் திமுகவை விட்டு விலகி இந்து முன்னணி பேரியக்கத்தில் இணைந்திருக்கிறார்.